ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் நவதானிய லட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நவதானிய மாவு ஏற்கனவே நம்ம தோசைக்கு வந்து காமிச்சிருப்போம். அதே மாவு தான் எடுத்திருக்கேன். அந்த தோசைக்கு ரெடி பண்ண அதே மாவு தான். அது வந்து ஒரு கப்பு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நவதானியத்தோட பச்சை வாசனை வரும். அதனால லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நவதானிய மாவுக்கு 1.5 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அது ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்த உடனே அந்த மாவில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலரி விட்டுக்கலாம். ஏன்னா நெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸ்பூன் வச்சு கலரி விட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையால் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப்பில் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இதேமாரி பிடிச்சி எல்லா மாவையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய நவதானிய லட்டு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நவதானியன்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க. லட்டு சூப்பராக இருக்குன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.